விஜயகாந்த் பொண்டாடி சொல்லிச்சு பாரு, இல்ல அவர்லாம் கிடையாது அப்படின்ட்டு. இவர் தான், அவரை சொல்ல மாட்டாங்க, கேப்டனை சொல்ல மாட்டாங்க. கேப்டன் கூட இவ்வளவு ஜனம் சேர்ந்தது கிடையாது. எங்க விஜய் தளபதிக்கு அவ்வளவு ஜனம். ஆட்ட முருகனும் அவங்க அண்ணனும் ஜட்டியோட ஓட விடுவோம். ஜெயிச்சுட்டா ஜட்டியோட ஓட விடுவோம் அவனுங்களே. நாய் மாதிரி லொல்லு கொலிக்கிறானுங்களே. சாட்ட முருகனும் அவனையும் ஜட்டியோட ஓட விடுவோம். விஜய் பயமா திட்டுறாங்களே, பாத்தீங்களா வீடியோல? அவன் கிடக்குறாங்க நாய். அவன் கிட்னி திருவில திறந்தா நாய் கூட மோராதவா. நாய் அவ திறந்தாக்கா நாய் கூட மோராது. அந்த மாதிரி ஆளெல்லாம் ஒரு ஆளா சேர்க்காதீங்க. கேவலமான சிரிக்குங்க. அவ ஜெயிச்சு வந்தா மக்கள் கூட்டம் ஃபர்ஸ்ட் அடி அவளுக்காக தான் இருக்கணும். துணியில்லாத அடிக்கணும் அவளை. விஜயகாந்த் பயாடி சொல்றாங்களே, இவரெல்லாம் ஒரு எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு. எம்ஜிஆருக்கு அப்ப வந்தா கூட்டத்தோட 3 மடங்கா இருக்குது. இவர் தான் சின்ன எம்ஜிஆர். இவரு தான் அச்சுக்கா, இவர் ஆளே இல்ல. அதே மாதிரி 5ஆம் மாசம் 4ஆம் தேதி எல்லாம் பாப்பீங்க யார் எம்ஜிஆர்ன்ட்டு. இவர் தான் எம்ஜிஆர். விஜயகாந்த் பொண்டாடி சொல்லிச்சு பாரு, இல்ல அவர்லாம் கிடையாது அப்படின்ட்டு. இவர் தான், அவரை சொல்ல மாட்டாங்க, கேப்டனை சொல்ல மாட்டாங்க. கேப்டன் கூட இவ்வளவு ஜனம் சேர்ந்தது கிடையாது. எங்க விஜய் தளபதிக்கு அவ்வளோ ஜனம், அவ்வளோ எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எங்க விஜய எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் விஜயகாந்த் எல்லாரும் கலை பண்ணி செஞ்சாங்க, அரசியல் புரிதல் இருக்கு. விஜய்க்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்றாங்க. ஏங்க அவர் எத்தனை படம் நடிச்சாரு அரசியல்ல? எவ்வளவு படம் நடிச்சாரு? அதுல தெரியாதா ஒண்ணுனா ஒண்ணு? எல்லாம் பிறந்து வாழ்ந்தோடனே அரசியல்ல அப்படியே குழந்தைய பிறந்து வந்துட்டாங்க, வாழ்ந்து தானே வந்தாங்க. அந்த மாதிரி தான் இவரும் வந்து இறங்கினார்னா சாப்பிட்ட அடி அடிப்பார். ஃபர்ஸ்ட் சாட்ட முருகனுக்கு தான் அடியே சாட்ட முருகனுக்கு தான் அடி. அந்த மாதிரி அடி இருக்கும். சாட்ட முருகனும் அவங்க அண்ணனும் எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடணும். ஜனத்தை பாத்தீங்களா? அப்படி இருக்குது. இவரு தான் வருவாரு, இவரு தான் கெளிப்பாரு. வேற யாரு? டிவிக்கே 5ஆம் மாசம் 4ஆம் தேதி எல்லாருக்குமே ஸ்வீட் பயங்கரமா கொடுப்போம். இதுதான் வரும். ரசிகர் கூட்டம் அப்படி சொல்லாதீங்க. நாங்களா தொண்டரா மையம் எவ்வளவு இது ஆயிடுச்சு சரிங்களா? எங்க கொள்கையே வேற. அந்த கொள்கையை சாட்டெல்லாம் கொஞ்ச நாள் தான், இன்னும் 2 நாள் 3 நாள் சாட்டை 4ஆம் தேதி அவனோட சாட்டெல்லாம் போயிடும், முடிஞ்சிச்சு சரிங்களா? சாட்ட முருகனும் அவங்க அண்ணனும் ஜட்டியோட ஓட விடுவோம். ஜெயிச்சுட்டா ஜட்டியோட ஓட விடுவோம் அவனுங்களே. நாய் மாதிரி லொல்லு கொலிக்கிறானுங்களே. சாட்ட முருகனும் அவனையும் ஜட்டியோட ஓட விடுவோம். 45 வருஷம் எங்க அண்ணன் விடாம அடிப்பாரு. என் தம்பி 45 வருஷம். மீதி எல்லாம் கோயம்பேடு மார்க்கெட்ல பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணும். பள்ளியில இருந்து வரும் MMD வருது. என்னன்னா இவ்வளவு ஜனம் பாக்குறது மட்டும் இல்ல, அவரை ஓட்டு போட்டு கெளிக்க வைக்கணும். ஏன்னா திமுக CA சத்தின்றாங்க. இப்போ காசுங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும். ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்க வீட்டாண்டிய ரொம்ப பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி அவர் கெளிச்சு வந்து எல்லாரும் மூஞ்சிலும் செருப்படி அடிக்கணும். நான் எப்படி கேவலப்படுத்துறாங்களோ அவங்களெல்லாம் செருப்படி இவர் அடிக்கணும். ஆனா உண்மையாலுமே இவர் தான் வருவாரு. இந்த ஜனத்துக்களை எங்களால பார்க்க முடியல, பயமா இருக்குது. இவர் பண்றதே இல்லாத போலீஸ்காரங்க ரொம்ப பண்றாங்க, தள்ளி விடுறாங்க, ரொம்ப செய்யறாங்க. ஆனா கடவுளா அந்த முருகர் தான் இவருக்கு பக்கத்துணையா இருக்கணும். இவர் வரணும், இவர் தான் கெளிக்கணும். நாட்டுக்கு நல்லதை செய்யணும். பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பா நிறைய இருக்கணும். வயசானவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நல்ல மாதிரி இருக்கணும் நாடு. இவர் தான் வரணும், இவர் தான் கெளிப்பாரு. வரணும்னு இல்ல, என்னால கண்ணு குளிர பார்க்க முடியல ஜனத்துங்களை. சத்தியமே சொல்றேன், டிவிக்கே விஜய் தான் வரணும். வேற யாரும் அச்சுக்கு ஆள் கிடையாது. இப்ப இவ்வளவு ரசிகர் கூட்டம் கூறீங்க, தேர்தல் நினைச்சு பயமா இருக்கா? ரசிகர் கிடையாது, இது ரசிகர் கிடையாது சரியா? இது தொண்டர்கள். எல்லாமே நாங்க ஓட்டு போற 50 வயசு 60 வயசு 45 வயசு 35 வயசு எல்லாமே ஓட்டு போ. இந்த புள்ள கூட அம்மா விஜய் மாமா பார்க்க போலாமான்னு சொல்லுங்க. ஆனா எங்க தம்பி தான் வருவாரு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நாங்க எல்லாமே. முக ஸ்டாலின் பாத்தீங்கன்னா மறைமுகமாக புதுசா யாரோ வராங்க, அவங்களால நம்ம எதிர்க்க முடியாதுன்றாங்க. நாங்களா அவரு டிவியும் பாக்குறது இல்ல, அவரை திரும்பி கூட நாங்களா பாக்குறது இல்ல. எங்க கண்ணு அவரை நோக்கி போனதே கிடையாது. எங்க விஜய் தம்பி எங்க வராரோ அங்கதான் நாங்க பாப்போம். அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இதுக்கு பாத்தீங்களா மாசு நின்று அடிப்போம், மாசு எகுறோம். இவருதான்
பிக் பாஸ் ஜூலிலாம் விஜய் பயங்கரமா திட்டுறாங்களே பாத்தீங்களா வீடியோலாம்? அவ கிடக்குறாங்க நாய். அவ கிட்னி திரியல திறந்தா நாய் கூட மோராதவ. நாய் அவ திறந்தாக்கா நாய் கூட மோராது. அந்த மாதிரி ஆளெல்லாம் ஒரு ஆளா சேர்க்காதீங்க. கேவலமான சிரிக்குங்க. அவ ஜெயிச்சு வந்தா மக்கள் கூட்டம் ஃபர்ஸ்ட் அடி அவளுக்காக தான் இருக்கணும். துணியில்லாத அடிக்கணும் அவ்வளவுதான். பயமாலாம் இல்லை, வெற்றி பெற்றுருவாங்கன்னு தான் தோணுது. இவ்வளோ யங் யூத் யங்ஸ்டர்ஸ்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. விஜய் இப்போ கடுமையாக விமர்சிக்கிறாங்கல்ல, ஒரு நடிகராக வந்து வராரு, எங்கே ஜெயிக்க போறாரு அப்படின்னு. ஆமாம், எல்லாருமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு வந்திருக்க மாட்டாங்க. இப்போ பண்ணவங்களே பண்ணுறதுக்கு திரும்ப வந்து ட்ரை பண்ணுறதுல எதுவும் இல்லை. பொறாமையில தான் விமர்சிக்கிறாங்க அந்த மாதிரி. இப்போ அவங்கள பற்றி பேசிக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவங்க 2 ஆப்போசிட் மட்டும் பேசிக்கிறாங்க. இவரை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்? ஒரு பயம்தான். அவரை பற்றி பேசவே பயம். அவங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. வெறும் ரோட் ஷோ தான் பண்றாரு, எதுவுமே பேச மாட்டாரு அப்படின்ற. அது போதுமே. இல்லை, அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இருந்தாலும் எங்களுக்கு அது போதும். ரோட் ஷோ அது கூட வேணாம் தான் ஃபர்ஸ்டே சொன்னோம். வீட்டில் இருந்தாலே போதும் தான் சொன்னோம். இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான். அவர் பேசி நாங்கள் ஓட்டு பண்ணணும் அவசியமே கிடையாது. பேசினாதானே அவர் என்னென்ன பண்ண போறாரு நமக்கு தெரியும். அது ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அவர் என்னென்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. வெற்றி பெற்று வராங்க. கண்டிப்பா வெற்றி பெற்று. ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு இப்ப. பிக் பாஸ் ஜூலிலாம் வந்து விஜய் பயமா திட்டுறாங்க. அவங்க பத்தி பேசவே கூடாது. பேசினா அவங்க பெரிய ஆயிடுவாங்க. அவங்க பத்தி ஜூ கூட சொல்லக்கூடாது. அது நீங்க என்ன சொல்றீங்க? பிக் பாஸ் ஜூலிலாம் விமர்சிக்கிறாங்களா? பாக்கும்போது அவங்களாம் அதை சொல்லவே கூடாது. அவங்க ஒரு தீய சக்தி. ஜூலிக்கு வந்து ஏதாவது ஒன்று வேணும். எங்கேயோ அடிமலை பிக் பாஸ் இன்னும் பார்த்துருக்கோம், கை காலெல்லாம். அதனால இப்போ வேற வழி இல்லாமல் எப்படியாவது பாப்புலர் ஆகினா விஜய் காலை வந்து தொட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரி, நம்மளால அவங்க கொஞ்சம் பெரிய லைட்டை போட்டோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க சொல்ல பயம் ஜெயிக்க போறது நாங்க தான். எங்களுக்கு எது பயம்? எப்படி ப்ரோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? கான்ஃபிடென்ட்டானா மக்கள் ஆதரவு கொடுக்கறது எல்லாம் ஒரு தொகுதியில மட்டும் இருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஓவரால் தமிழ்நாடே நம்ம நாடே வந்து எப்படி சொல்றது, அது வந்து தமிழ்நாடு இல்லை. இப்போ இதெல்லாம் சொல்றாங்க அது வந்து நம்மளோட அண்ணனோட தளபதி நாடுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அது பிடிச்சவங்களும் ஏற்றுக்கிட்டோம், இல்லாதவங்களுக்கு போட்டோம். எப்படியானா தேர்தல் வந்து மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு இதான் சொல்லுவாங்க, ஒரு எலெக்ஷனு. ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்ம ஒரு மனசால ஒரு எமோஷன் அந்த மாதிரி. ஜூலி அவங்க எல்லாரும் பயங்கரமா திட்டுறாங்கல்ல, அதெல்லாம் பாக்கும்போது ஆனா வெளிக்கு போறவங்க வெளிக்கு போதானே செய்வாங்க. மக்களுக்கு நிச்சயம் வந்திருந்தா அவங்க மக்களுக்கு என்ன நல்லதோ எது உண்மையோ அதுக்காக தான் நின்று இருப்பாங்க தவிர அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒன்னொன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆக்டர்ஸ் சிபி சத்யராஜ், ஜெய் அவங்கெல்லாம் எப்போ வராங்க, அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்டர் தானா, ஆக்டர் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. தேர்தல் வர முன்பு அவங்க தொகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிரச்சாரத்தை தேர்ந்தெடுத்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு ஆதரவு தராங்கன்னு. ஸோ அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அதே நல்லது கெட்டது வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஆனால் அவங்க வந்து காசுக்காக வெளியே போகிறாங்க. அதனால நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம வேலை என்ன, அண்ணன் நம்மளை நம்பி வந்தாரு, நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் மக்கள் பணி செஞ்சு வாக்கு கேட்க போறோம். அது நம்பி நம்மளை வாக்க செலுத்தி நம்மளை ஜெயிக்க வைக்க போறாங்க. அது நம்மளோட பாசத்துக்காக பேசுறோம்னா அவங்க வந்துட்டு அவர் தளபதி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு பேசுறாங்க எங்க தளபதியை பார்த்து. அவ்வளவுதான் மேட்ரு, அதுதான் டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க ஃபுல்லா காசு வாங்கிட்டு ஜூலி கிட்ட இருந்து ஜூலி நிறைய பெட்டி வாங்கிச்சு. இவங்க கிட்ட பேசணும் தளபதியை பத்தி. சாட்டையும் அப்படிதான், அவன் பேசணும் என்ன பேசணும்னே தெரியாம அவன் பேசுவான் சம்பந்தமே இல்லாம. ஏன் நம்ம ரமேஷ்னாவே அவர் எத்தனையோ வாட்டி கலாச்சி விட்டாரு ஸ்டேஜ்லயே. இதை விட அவருக்கு அசிங்கம் ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் பேசணும்னு சொல்லி பேசுறாரு. அவர் தலைவர் அசிங்கப்படுத்தக்கூடாது, ஏதாவது நம்மளும் பேசணும்ல, ஏதாவது ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி ஒன்று பேசுறாரு. அவ்வளோதானே அவரு. கூட்டம் ஓட்டா மாறாதுன்றாங்க. அது வந்து அடிப்படை தொண்டன்லேருந்து சின்ன குழந்தைங்க வரையும் தெரியும். அப்படி பேசுறவங்க வந்து கூட்டம் ஓட்டா மாறதுன்னா அது வந்து முட்டாள்தனம், அது வந்து சைக்கோ, அது வந்து முட்டாள்தனம். கொஞ்சம் கூட அறிவு இல்லை, முட்டாள்தனம் இல்லாத பேச்சு அது. ஏன்னா ஒரு அரசியல் இருக்கீங்கன்னா இது கூட உங்களுக்கு தெரியாதுன்னா அப்போ உங்களுக்கு அரசியல் தெரியல, அப்படின்னா நீங்கள் தான் தற்கொலை நடத்தும். ஏன்னா கூட்டம் வருதுன்னா சும்மா வராது, காசுக்காக வரல. நாங்கள் பார்க்கணும், எங்கள் அண்ணனை பார்க்கணும், பார்த்துட்டா போதும் அப்படின்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பார்க்க தான் வரோம், ஓட்டு போட மாட்டோம். எங்கள் சொந்த செலவு பண்ணி காசு போட்டு அவ்வளோ தூரம் வந்து பார்க்குறோன்னா ஒத்த விரல் எத்த அந்த ஒரு பட்டனில் அமுக்க மாட்டோமா? அந்த ஒரு புரிதல் கூட அவங்களுக்கு இல்லைன்னா நம்ம என்ன சொல்ல வருது? நாங்க வரது வந்து அவங்க ரோட் ஷோ அந்த மாதிரி கண்டிப்பா வெற்றினா. இப்போ நீங்களே சர்வே பாக்குறீங்கன்னா அது சர்வேல வந்து எப்படி வந்து ஷோ பண்றாங்கன்னா மற்ற தொகுதியில எல்லாத்துலயும் தாவிக்கா இன்ச் பை இன்ச் தான் வந்து இது பண்றாங்க, லூஸ் பண்றாங்க. ஆனா விஜய் தொகுதியில மட்டும் 2 தொகுதியிலும் அவர் வந்து வெற்றி பெற்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே காமிக்கிறாங்கன்னா ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எடுத்துக்கணும். விஜய் நிற்கிற தொகுதி மட்டும்தான் அவர் வந்து ஜெயிப்பார் தவிர மற்ற எந்த தொகுதியிலும் தாவேக்கா ஜெயிக்காதுன்னு.
அது வந்து முற்றி வந்து முட்டாள்தனம். அது ரொம்ப ஒரு யூஸ்லெஸ் டாக்ஸ்.